எல்லாம் அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் நீ தான் பொறுப்பு, டைரக்டர் மாதிரி நீ தான் பொறுப்பு. அதனால தான் சொன்னேன், உங்கள் அப்பா ஒரு அரசியல் கட்சி நடத்தி நீ நேற்று மூடிட்டு போனார். அவர் ஏன் மூடினாருங்கிறது உனக்கே தெரியும். அதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்த. எதை கண்டு பயந்து ஓடனேங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நீ எதுக்காக வந்திருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது வேற, அதை பேச வரலாம். இதெல்லாம் நீ உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். உனக்கு இருந்த இது என்னன்னாக்கா, சினிமாவில் எந்த இதுவுமே லாயக்கில்லாத ஒரு ஆள் நாமளே இவ்வளோ பெருசாக வந்திருக்கோங்கிறதுல உனக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கல நீ. அதிர்ஷ்டம் எவ்வளோ நாள் கை கொடுக்கும்? இந்த சம்பவத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் உன்னை கை விட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஜாகிரதையார், அவ்வளோதான் சொல்ல முடியும். துர்பாக்கியமான சம்பவம். நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. உன்னுடைய பாப்புலாரிட்டிக்காக நீ கொடுத்த வேலை 41 உயிர்கள். சர்வசாதாரணமாக இருக்கலாம். மக்கள் மேலேயும் சொல்லணும். என்னத்துக்கு இப்படி ஒரு நடிகரை பார்க்கறதுல என்னத்துக்கு அப்படி ஒரு வேரி ஒன்று? இப்படி தானே நம்ம அழிஞ்சோம். எங்கேயோ போயிருக்க வேண்டிய தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்குது. உலகத்தை கட்டி ஆண்டவன் ராஜேந்திர சோழன். அவன் பரம்பரையில் வந்தவங்க நம்மளை கண்டா உலகமே நடுங்குச்சு. இன்னைக்கு பார்த்தா நம்மளை கேலி பொருளாக பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டது யார்? இந்த மாதிரி உன்ன மாதிரி ரசிகர் கூட்டம் தான்.